ஆளும் அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை வரும். சிந்திச்சுட்டே போகக்கூடாது. அப்படி அந்த ஆசான் ஆசை இருந்தால், நீ இவ்வளோ சிந்திக்கிறியே, இதுக்கு மாற்று ஒன்று தெரியுமான்னு கேட்பான். எடுத்தோன்னே மனசுள்ளோம். இவ்வளோ மனைவி நோயாகப்பட்டிருக்கா, பிள்ளை கீழே வந்து கால் முறிஞ்சு போச்சு, இப்படி பல பிரச்சனை இருக்க, நீ இப்படி சிந்திக்கிறியே, இந்த சிந்தனை உன்னை காப்பாற்றுமா? சிந்திச்சா அதுக்கு முடிவு தெரியுமா? உன்னால் முடிவு தெரியுமா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உனக்கும் பிரச்சனை இருக்குது, கடை சுமை இருக்குது, பூஜைக்கு தடையாக இருக்குது, இதெல்லாம் தெரியுது. நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற? ஏன் மனமே, இவன் சிந்தனையே அவசியம் இல்லை, மணிக்கணக்காக ஏன் சிந்திக்கிறேன், உன்னால் இது முடிவு காணாது, உடனே ஆசான்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அளவு கடந்த கவலையை தடுத்து நிறுத்துவது. இல்லைன்னா சிந்திச்சுட்டே இருப்பான். ராத்திரியும் பகலும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, மகளுக்கு பொண்ணு கட்டி கொடுத்தமே, பொண்ணு வாழலையே, பிள்ளை இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே, என்ன செய்யறது இரவு போல் அதே சிந்திப்பான். பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது? அவர்களோட என்ன பையன், என்ன பையன் அனுபவிக்கிறார்கள். மகளை கட்டி கொடுத்துருக்குற, மகனுக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, கடன் சுமை இருக்குது, நீ சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்க பார்க்கணும். உன் சிந்தனைக்கு அகப்படாது. இது முன் செய்த வினையின் காரணமாக வந்திருக்கு. வறுமை, பிள்ளைகளுக்கு நோய், பொண்ணு கூட்ட இடத்துல பிரச்சனைகள், மகனுக்கு திருமணம் செய்கிற இடத்துல மருமகள் வாழாமல் வீட்டுக்கு போகிறதல், இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு அப்படியே பிச்சு திரிங்கிட்டு இருக்கோம். பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான், கவலைப்படுவோம் நடிப்பான். இப்படி நடக்கிறது சட்டம், இப்படி தான் இருக்கும். நடப்பது நடக்கட்டும். மருமக தானே ஓடி போகட்டும், மக தானே வாழாது வந்துட்டா, மருமக வாழாமல் ஓடி போயிட்டா, மக அங்கே வாழாமல் வந்துட்டா, மக அறுத்துட்டா, இப்படி பல பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஒரு முடிவு எடுப்பான், இது நடக்கிறது நடந்துதான் இருக்குன்னு. உன் சிந்தனைக்கு இது அகப்படாது. ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே, தேவையில்லை என்று மனசை ஒரு நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவள்ளுவர் துணை இருக்க வேண்டும், அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும். திருவள்ளுவர் துணை இருக்கணும், அல்லது யாரையும் சொல்லிக் கொடுக்கணும். ஏப்பா போட்டு வாட்டிகிட்டு இருக்கிற, நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அளவு கடந்து சிந்திப்பவன் பூஜையில பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி இந்த உலட்டி கொடுதல், தேவையில்லாமல் உலட்டிக்கிட்டு கிடப்பான். என்ன அப்படி உலட்டிகிட்டு இருக்கிறான், எதை பிரச்சனை தீர்வு காணமாலும் தீர்வுபடாது. பூஜை செய்கிறவனாந்தா, ஏன் மனமே ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க, ஏன் சிந்திக்காத, வா பூஜை செய்யணும். அப்போ மனம் சொல்லணும், பூஜையை தவற விடக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கும். காலையில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பூஜை செஞ்சுக்க, சாயந்தரம் பூஜை செய்ய, போகும்போது அகத்தீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே போ. அப்படியே ஞானிகள் ஆசி இருந்துச்சுன்னா துன்பமெல்லாம் தானே நீங்கிடும். துன்பத்துக்கு சிந்தனையால் மட்டும் ஒடியேடிய கவலைப்பட்ட பிரச்சனை தீரும் நினைக்க ஏமாந்து போவீங்க. அது ஆசான் ஆசி இருந்தால் தானே நடக்கும். உடனே ஒப்பிக்கிறான் ஆசான்ட்ட, எப்பா மக வாழாமல் வந்துட்டா, மருமக போயிட்டா, பேர பிள்ளைக்கு பிரச்சனை, மகனும் கைகாது அடிபட்டு கால் முறிஞ்சு கிடக்குது, இதை நான் என்னப்பா செய்யட்டும், என் சிந்தனைக்கு அகப்படல ஐயா, நீ பார்த்து அருள் செய்யினா அவங்க அருள் செய்வாங்க.